வணக்கம். இன்றைய செய்திகள். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பக்தர்களுக்காக நலத்திட்டங்களை செயல்படுத்த, நிலம் கையகப்படுத்த, இழப்பீடு வழங்க அறநிலையத்துறையின் நிர்வாக நிதியை பயன்படுத்த பிறப்பித்த அரசாணைக்கு எதிராக தாக்கலான வழக்கு விசாரணையை சிறப்பு அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ்காரர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மதுரை மாவட்டம் எழுமலை அருகே கோட்டைப்பட்டியைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் 2023 போலீஸ் பணியில் சேர்ந்தார். தற்போது மதுரை 6வது சிறப்பு பட்டாலியன் படையில் பணியாற்றி வந்தார். 6 மாதங்களாக அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார். சுழற்சி முறையில் அதிகாலை மெயின் கேட் பணிக்கு வந்தார். மெயின் கேட் பணிக்கு அவர் வந்தபோது SLR துப்பாக்கியால் மார்பு பகுதியில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளார். சத்தம் கேட்டு அருகில் இருந்த சக போலீசார் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். தற்கொலைக்கு முன் அவர் எழுதிய கடிதத்தில், என் சாவுக்கு யாரும் காரணமல்ல, நானாக விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன், இது தொடர்பாக யாரையும் விசாரிக்க வேண்டாம் என குறிப்பிட்டிருந்தார். வருமானத்திற்கு அதிகமாக 1.10 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக சிவகங்கை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதிவு செய்த வழக்கில் அமைச்சர் பெரிய கருப்பன் உட்பட அவரது குடும்பத்தினரை சிவகங்கை மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி அறிவொளி விடுதலை செய்துள்ளார். தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பெரிய கருப்பன் 2006-2011 இருந்தார். அவரது பதவி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அமைச்சர் பெரிய கருப்பன், அவரது தாய் கருப்பாயி, மனைவி பிரேமா, மகன் கோகுலகிருஷ்ணன், மைத்துனர் செந்தில்வேல் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை சிவகங்கை மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி அறிவொளி முன்னிலையில் நடந்தது. விசாரணை நடந்து வந்த காலத்தில் கருப்பாயி உயிரிழந்தார். மற்ற 4 பேரும் விசாரணைக்கு வந்திருந்தனர். அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படாததால் நலம் நாடி செயலியை புறக்கணிப்பு செய்து வருவதாக விருதுநகரில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் காணிராஜா தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் நேற்று வரை 73% கணக்கீட்டு படிவங்கள் பூர்த்தி செய்து திரும்ப பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஓசூரில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பில் பசுமை விமான நிலையத்தை அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூனில் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த விமான நிலையம் அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. விமான நிலையம் அமைப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கை தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசு அதற்காக ஒப்பந்த புள்ளியை வெளியிட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்படும் ஆலோசகர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் விண்ணப்பிக்க முடிவு செய்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.